ஆக்சுவலி கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா, நான் நெறைய காமிக்ஸ் அண்ட் மாங்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்த்து படிச்சுக்கின்னே இருக்கேன். அண்ட் இதெல்லாம் படிக்கும்போது தான் நெறைய சிமிலாரிட்டீஸ் இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ, அந்த வகையில இப்போ ரீசென்ட்டா படிச்ச 3 மெயினான கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயன்ட் ரோபோட் கான்செப்ட்ட 3லேருந்து இப்போ எடுத்திருக்கான். ஸோ, பார்த்தீங்கன்னா, நான் படிச்சுட்டே இருக்கும்போது தான் தோணுச்சு, ஸோ டிசி காமிக்ஸ் ஒண்ணு படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி டிசி மான்ஸ்டர்ஸ கிராஸ் ஓவர் பண்ணி ஒரு காமிக் விட்டுருக்காங்கல்ல. அதில பார்த்தா அதுலேயும் ஒரு ஜெயன்ட் ரோபோட் வருது. அப்புறம் நம்ம காட்ஜிலா எக்ஸ் காங்க்கு பார்த்தீங்கன்னா, ப்ரீக்வலா ஒரு காமிக் விட்டுருக்காங்க. ஹண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே ஒரு ஜெயன்ட் ரோபோட் இருக்கு. ஒன் பீஸ் மாங்கா படிச்சுட்டு இருந்தேன். அதுலேயும் பார்த்தா ஒரு ஜெயன்ட் ரோபோட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னடா இது ரோபோட்ஸாக விட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பசிபிக் ரிம் கான்செப்ட் நம்ம கையில் எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் வந்துச்சு. அதான் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம லோக்கி ப்ரோ வந்துட்டு அந்த கைதி படத்தில் ஒரு கன் எடுத்து சுட்டாவில் அதை ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட படம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயன்ட் ரோபோட் கான்செப்ட் இப்போ நிறைய படத்தில் வந்துட்டு இருக்கு. லாஸ்ட்டாக அதெல்லாம் பசிபிக் ரிமில் பார்த்தது இல்லை அதுக்கும் முன்னாடியே பவர் ரேஞ்சர்ஸில் பார்த்துருக்கோம்ல. ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கான மெகாசார்ட் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது மூணுமே என்னென்ன ரோபோட்டு, எது இதில் வந்துச்சு, என்ன மாதிரியான இது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்ஜிலா பஸ்டர் ஆர் டைட்டன் பஸ்டர். இதுக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எந்த பேருமே கொடுக்கல. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் சுற்றிட்டு இருக்கிறது இந்த பேர் தான். ஆனால் நாமளே ஒரு பேர் வச்சிடறோன்னு இதை வச்சிட்றது தான். ஸோ மேம் டிசியும் மாஸ்டர் வர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் காமிக் பண்ணிகிட்ருக்கு. இல்லைக்கா இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெக்ஸ் லூத்தர் சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு போர்ட்டில் கிரியேட் நெக்ஸ்ட் ஒருத்தர் சும்மாலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ 2 யூனிவர்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ சேர்த்து விட்டாப்பில். ஸோ இப்போ டிசி யூனிவர்ஸ்க்குள்ள இந்த மாஸ்டர் வர்ஸில் இருந்த எல்லா மாஸ்டர்ஸுமே இப்போ உள்ளே வந்துகிட்டு இருக்கு. நம்ம காட்ஜில்லா, ரோடன், அப்புறம் நம்ம காங்கு இன்க்ளூடிங் மெக்கா காட்ஜில்லான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கு. லெக்ஸ் லூத்தர் மெக்கா காட்ஜில்லாவையும் கண்ட்ரோல் எடுத்துட்டா, மொனார்க்லேருந்து அதுக்கான இன்ஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துட்டான். அந்த வகையில் நம்ம காட்ஜில்லா கூட சூப்பர்மேன் ரவுண்ட் 1 ஃபைட்டுக்கு போயிட்டு இருந்ததுக்காப்பில் காட்ஜில்லா அவர் அட்டாமிக் பிரத் வச்சு கிட்டத்தட்ட சாவடிக்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு சூப்பர்மேனை. சூப்பர் மேனே அடிச்சு நாக் அவுட் பண்ணிச்சுங்க காட்ஜிலா. ஸோ நாக் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் சூப்பர் கேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மேனை ஒரு சேம்பருக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சிருந்தாங்க. திடீர்னு அவரை காணோம். ரவுண்ட் 2 ஃபைட்டுக்காக பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேயே ஸ்ட்ரைட்டாக காட்ஜிலாவை பார்க்க இறங்கிட்டாப்பில். இப்போ அந்த இடத்துல அடுத்த ரவுண்ட் ஃபைட் நடக்க போகுது. அப்படி இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காங்கோட சண்டை போடுறோம். காங்கோடையும் மற்ற டைட்டன்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஆர்மர் ரோபோட்டை ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஆல்ரெடி காட்ஜிலா பஸ்டர், டைட்டன் பஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா பேர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு அஃபிஷியலாக எந்த நேமே சொல்லப்படல. நம்ம பேட்மேனை பற்றி உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் ஒரு கவுண்டர் மெஷர்ஸ் ஏதாவது ஒன்று வச்சிருந்துருப்பாப்ல. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பஸ்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபென்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஜஸ்டிஸ் லீக்களுக்கு எல்லாமே ரோக்கா மேரிட்டா எப்படி அதை தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பேட்மேன் கிரியேட் பண்ண ஆர்மர் தான். அப்படி இந்த பக்கம் நம்ம அயன்மேன் எடுத்து வச்சுவாங்களேன். நிறைய பேருக்கு அயன்மேன் ரெஃபரன்ஸே கூட வந்துருக்கலாம். எப்படி ஹல்க் பஸ்டரில் ஆரம்பிச்சு தோர் பஸ்டர்லேருந்து காட் பஸ்டர் ஆர்மர் வரைக்கும் அயன்மேன் வச்சிருக்காப்லையோ. ஸோ இந்த பக்கம் நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டன்ஸை கொள்றதுக்காக டைட்டன் பஸ்டர் ஆர் பேர் வைக்கலையாச்சு ஏதோ ஒன்று அந்த மாதிரி ரோபோட்டை பார்த்தீங்கன்னா உருவாக்கி எடுத்துகிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி இந்த பக்கம் கிரீன் லேண்டன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டை கிரியேட் பண்ணி அவங்களும் காங் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. காங் அவங்க ஒரு கையே பிச்சு எடுத்துகிறோம். இது வரைக்கும் இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எது ஒன்றும் தெரியப்படல. பட் இந்த இடத்துல ஒரு பெரிய சைஸ் ரோபோட் வந்து நம்ம காங் கூட சண்டை போட்டுட்ருக்கு. இது ஒரு டைட்டன் பஸ்டர். அடுத்ததாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்ஜிலா எக்ஸ் காங் நியூ எம்பையர் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அந்த வகையில் இதுங்களுக்கு ப்ரீக்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. டொமினியன் ஒரு காமிக் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக் வந்திருக்கு. ஸோ அந்த ஹண்டட் காமிக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காட்ஜிலாக்கு சில்லாக்குலாம் சண்டை நடக்கிற மாதிரிலாம் காட்டிருந்திருப்பாங்க. பட் அது நம்ம கண்டென்ட் இல்லை. அதே இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு வில்லன் ரேமன் மார்டின் அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தன் வருவான். இவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2014 காட்ஜிலா படம் நடந்திருக்கோல, அந்த சமயத்தில் அந்த சிட்டியில் இருந்த ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இவனும் ஒருத்தன் அவனோட ஃபேமிலியோடு இருந்துட்டு வந்திருக்கான். பட் தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தப்பிச்சிட்டான். பட் அவனோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சிக்கிட்டே எல்லாருமே இறந்துட்டாங்க. இதனால் அன்னிலேருந்து நான் டைட்டன்ஸை கொல்ல போகிறேன், எல்லா டைட்டனையும் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பினவன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டன்ஸாக அவன் வேட்டையாடி வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டர் மாதிரி வச்சுருக்கான். அதே சமயத்தில் தான் ஒரு பெரிய சைஸ் ரோபோட்டான இந்த டைட்டன்ஸ்லாம் கொள்றதுக்காக பெரிய சைஸில் ஒரு ரோபோட்டுமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கான். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்கன்னா காட்ஜிலாக்கும் சில்லாக்கும் பார்த்தீங்கன்னா கோடங்குளத்துலாம் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. கோடங்குளத்தில் இருக்கிற அந்த நியூக்ளியர் பவர் பிளானட்டுக்கெலாம் சில்லா வந்துட்டு போன மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது சும்மா சொன்னேன். அடுத்த நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ரோபோட்டை உருவாக்கி அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஹால் இடத்துக்குள்ளேயே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டைட்டன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வேட்டையாடிக்கிட்டு இருப்பான். வாரபேட்டை போட்டு தள்ளுவான். அதுக்கடுத்து வந்து ஸ்பைன் ரோலரை போட்டு தள்ளுவான். அதே மாதிரி இந்த பெரிய எருமை மாடு ஒன்று வரும், அது பேர் என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாட்டையும் போட்டு தள்ளுவான். இந்த மாதிரி டைட்டன்ஸை கொண்டுட்டே இருக்கும்போது தான் காங்கு தெரிஞ்சு என்னமோ தப்பாக இருக்கே அப்படின்னு எந்திரிச்சு போய் பார்க்கும்போது தான் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா உன்னையும் நான் கொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்ஜிலா நம்ம
காங் கூட சண்டை போட்டுறதுக்காக அவன் வந்துகிட்டே இருக்கும்போது தான் காங்க்கு அவனுக்கு பயங்கரமாகவே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம காங் என்ன பண்ணோன்னா இனி இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டு ஒரு சூப்ளெக்ஸ் அடிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை மேலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுரும். அவன் போய் பார்த்தீங்கன்னா நேராக கீழத்தில் பள்ளத்தில் விழுந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் எல்லாமே பிளாஸ்ட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளேருந்து அவன் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுவான். என்னடா இது தப்பிச்சிட்டானே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தான் தெரிய வருது வெளியே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பைன் ப்ரோலர் குட்டி இருக்குது. அதாவது பெரிய சைஸ் ஸ்பைன் ப்ரோலர் ஒன்று போட்டிருப்பாங்களே, ஆக்சுவலி சிறுத்தை மாதிரி இருக்கும். அந்த டைட்டனோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பைன் ப்ரோலர். ஸோ அந்த ஸ்பைன் ப்ரோலரோட குட்டிங்க 2 இருக்கும். இதோட அம்மாவை தான் இவன் கொண்டிருப்பான். ஸோ இப்போ குட்டிங்களை பார்த்துட்டேன்னா அதுக்கு ரெண்டுமே எங்கள் அம்மாவோட கொன்ன அப்படின்னு சொல்லிட்டுமே பார்த்தீங்கன்னா இவனை கொள்ளுதுங்க. பட் அது காட்டில் நமக்காக நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் அவன் கத்துற சவுண்ட் அலறல் சத்தம் மட்டும் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு காங் பார்த்தீங்கன்னா அப்படி நேராக நடந்து வந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே ஒரு பெரிய சைஸ் டைட்டட் ரோபோட்டை காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒன் பீஸில் ரீசனாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா லேப் ஸ்ட்ராட்டம்லாம் சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ நம்ம வேகப்போட ப்ராட்காஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்காக டைம் ஃபிக்ஸிங் நடந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் ஸ்ட்ராட்ஸ் கொஞ்சம் பேர் இங்கே நம்ம லூஃபியோட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லூஃபி ஜெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 5 எல்டர்ஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சேட்டன் மட்டும் தான் சண்டை போட்டுருந்தான், மீதி இந்த 4 பேரையும் அவனே சமன் பண்ணி விட்டான். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா விதவிதமான அரக்கனாக வந்துகிட்டு இருக்கான். அந்த வகையில் அப்படி நீங்கள் இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா லேப் ஸ்ட்ராட்டம்லேருந்து ப்ராட்காஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு எல்டர் போய் சண்டை போட்டுட்ருக்கான். அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜெயின்ஸ் ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி கூட சேர்ந்து சேட்டன் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம சேட்டன் என்ன பண்ணுவான்னா ஒரு மிகப்பெரிய பாய்சன் பால்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து 2 அட்டாக் பண்ணுவான். ஆக்சுவலி பாய்சன் பால் கிடையாது, அதுக்கப்புறம் தான் தெரியும் அது பிளாஸ்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வெடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த காடே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படி எரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து காட்டுவாங்க சாப்டரோட எண்டில் ஒரு பெரிய சைஸ் ரோபோட் ஒன்று நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் காட்டியிருப்பாங்க. இதுதான் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சிட்டியை அட்டாக் பண்ணணுவாங்களே, ஐயோ அது பேர் மறந்து போச்சே, சரி விடுங்க. அந்த ஒரு சிட்டியை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ரோபோட் இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த ரோபோட் தான் பார்த்தீங்கன்னா ஜாய்பாயோட ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரோபோட் நடந்து வரும்போதே நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஐ எம் சாரி ஜாய்பாய், எல்லாம் ஜாய்பாய் ஃபர்கிவ் மீ அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் வரும். அதாவது ஜாய்பாய் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் வரும். இது எதுக்குடா மன்னிப்பு கேட்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தோண வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி ஜாய்பாய் அவனோட குரூப் மெம்பர்ஸும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாய்டு செஞ்சுரியில் என்னாச்சு அப்புறம் இந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரீஸ்லாம் இன்னுமே இதில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் ஜாய்பாய் யார், அவர் ஒரு ஜெயண்டா இல்லை என் பக்கனீரா அப்படின்ற மாதிரியான சில தியரியுமே போயிட்டுருக்கு. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் ரோபோட்டுமே ஜாய்பாயோட ஒன் ஆஃப் தி க்ரூ மெம்பராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஈமோங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஈமோ எப்படி ஜுனேஷாவை ட்ரிக் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ரோபோட்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரிக் பண்ணி ஜாய்பாய்க்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிட்ரே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அந்த மாதிரியுமே ஒரு தியரி இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜாய்பாய்க்கு துரோகம் பண்ணதுனால அந்த குற்ற உணர்ச்சியை வந்துட்டு இப்போ இங்கே விவசாயம் சாரி ஜாய்பாய் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாய்பாயோட ஹாக்கி எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அந்த சமயத்தில் இந்த ரோபோட் எழுணும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ என்னவோ. ஸோ இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 800 வருஷமாக ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. பட் இதற்கு டேமேஜ் ஆன மாதிரி காட்டல. ஸோ இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா மேபி வாப்பிள் மெட்டலால் ஆனது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒன் பீஸ்லேயுமே ஒரு பெரிய சைஸ் ரோபோட் வந்துட்டு இருக்கு. ரோபோட் மட்டுமா கார்ட்டூனில் இருக்கிற ரெஃபரன்ஸ்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம லூஃபியோட அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே பார்த்துருப்போம். டாம் அண்ட் ஜெரி காமெடிலாம் பண்ணியிருப்பாங்க. அதே வகையில் இங்கேயுமே ஒரு டாம் அண்ட் ஜெரி காமெடி பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம ஸ்பைக் வந்துட்டு வாயிலே கடிச்சு பேட் உருவாக்கும், அதே மாதிரி நம்ம லூஃபியுமே வாயில கடிச்சு ஒரு பேஸ்பால் பேட்டை உருவாக்கிட்டான். ஸோ கார்ட்டூன்லேருந்து ஓட நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த ஒன் பீஸ்லேயுமே கடைசியாக ஒரு ரோபோட் ஒன்று வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இப்போ விஷயத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ இதுதான் இப்போ நான் ரீசெண்டாக படித்த இந்த 3 ரோபோட். இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி 3 ரோபோட் 3 இதில் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு பசிபிக் ஞாபகமும் பவர் ஜஸ் மெகசார்ஜ் ஞாபகம் தான் வந்துகிட்டு இருக்கு. பழைய காலத்து ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சா. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.